இந்த படத்தோடைய மெயின் கண்டென்ட் என்ன? டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் அஜித் சாருடைய கேரக்டர் ரொம்ப நல்ல மனுஷனா ஒரு டிக்னிட்டியோட இருக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. எதிரியாக இருந்தால் கூட அவனை அழிக்கணுன்ற பாயிண்ட் அவரது கிடையாது. அவர் வெறும் சண்டை மட்டும் போட்டு தான் அதை தடுக்க பார்க்குறாரு. அடுத்து அவங்களோட ஒய்ஃபை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் இந்த படத்தை எல்லாருமே எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இந்த படத்தை முடித்தா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்கள அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தையே பண்ணுறாங்க. அண்டு மீண்டும் இன்னொரு பாயிண்ட் ஆனால் விடாமுயற்சி. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றுமே பண்ணலன்னு. இப்போ வரைக்கும் 150 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் ஹாலிடேயில் ரிலீஸ் ஆகி, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, தொடர்ந்து ஒரு லீவ் டேஸ்லாம் கிடையாது, ஒரு நான் ஹாலிடேயில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 150 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது.